நண்பர்கள்லாம் 2 பேர் பக்கத்து ஊர். அப்போ இப்படி ஒரு அமைப்பு நம்ம அமைப்பு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் கவர்னருக்கு பண்ணிட்டாங்க. சரி அப்போனா ஒரு 10 பேருக்கு சேர்த்து விட்டா கூட பிரச்சனை இல்லை, நம்மளை இல்லாமல் இன்னும் வந்து நம்மளை பற்றி தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் உள்ள எடுத்துக்கிட்டு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஒருத்தராக. அதான் முக்கியம். நீங்கள் கட்சியில் எப்படி சேர்ந்தீங்களோ நீங்கள் உங்களை மாதிரி ஒரு 10 பேரை இணைக்கணும். ஆமாம், அதுதான் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சி. கண்டிப்பாக மகிழ்ச்சி. அண்ணன் பேர் கவிச்செல்வம். பேசிக்கிட்டு இருப்போம், சாப்பிட்டு அண்ணன் நானும் பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நான் வந்து இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நானும் அண்ணெல்லாம் ஊருக்கு போயிருந்தோம். அப்போ நம்ம மேக்ஸிமம் அவங்க ஸ்டூடியோவில் உட்காந்துருப்பேன். இப்போ பேசிக்கிட்டு இருப்போம். பாவம் சொந்த காசுகளை போட்டு செஞ்சு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஒருத்தனா 500-1000 காசு வாங்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ஆதங்கம் எப்படி இருக்குது. ஆனால் இப்போ நல்ல டெவலப்பு. இப்போ கூட சொல்லியிருக்கேன். இப்போ வாசத்துக்கு மதியானம் தான் நிப்பாப்புல மற்றவங்களுக்குலாம் வந்து அப்படியே புடச்சல் இருக்குன்னு கூட அடிக்கிறத சொல்லிட்டு இருப்பேன். கொஞ்சம் அந்த சாதி ரீதியாக எல்லா இடத்துலையும் அதை கூட நான் சொன்னேன்னா 1,33,000 1,30,30 30 ரெண்டாவது இடம்ல தென்காசி தொகுதியா. அப்படி சொல்லும்போது எனக்கு வேலை புள்ள இருக்கு. நான் சொல்ல ஆட்சியை பிடிக்க வேண்டாம். ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் மேக்சிமம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,50,000 ஓட்டு தான் லீடிங் ஓட்டு லாஸ்ட்டில் வாங்கலாம் ஒரு வேட்பாளர். நம்ம ஒரு 90,000 ஒரு 80,000 வாங்கிட்டு வச்சுங்களேன், நம்மளை தேடி அடுத்த நம்மளோட வளர்ச்சி வந்து வருஷத்துக்கான வளர்ச்சி இருக்குல்ல. நம்ம எந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தபடி அப்படி தான் போயிட்டு இருக்கோம். எந்த இதுலையும் நம்ம இறங்கினது. நான் இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலையும் பார்த்துருக்கேன். இப்போ உள்ள தேர்தலில் பாருங்க, ஆண்களும் பெண்களுமே வராங்க. கொடியை பிடிச்சிட்டு எல்லா தெருவா பைசா இல்லை, ஆட்டோ கூட கொடுக்க பைசா கிடையாது. தெருவா போய் அதுதான் நம்ம கட்சியோட பலமே. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்பட்டேன். நான் இப்போ போய் வேட்பாளர் அறிமுகம் கொடுத்து நானும் எங்கள் அண்ணெல்லாம் நோட்டீஸ் ஓட்டணும், வேட்பாளர் அறிமுகம் கொடுத்துட்டு போனோம். அது மாதிரி என்னைய மாதிரி நான் இங்கே கோயத்துலேருந்து போயிருந்தேன். வெளியில் வேற கல்பண்டியில் எங்கேயோ இருந்து வந்தவங்கலாம் வந்திருந்தாங்க. அப்புறம் வெளியில் வேலை பார்க்குறவங்க இந்த லீவுக்கு வந்தப்ப உள்ளே வந்தாங்க. வந்து இந்த தடவை கண்டிப்பாக எப்படியா செய்தி இல்லை நிறைய மோட்டிவ் இருக்கு. இருந்தாலும் மதிவானனுக்கு வந்து நல்ல பாப்புலர் ஆகிட்டாப்ல வாசி தொகுதியில். அதுக்கடுத்து மாநில லெவலில் பொறுப்பு உள்ள ஆள், நல்லா பேசக்கூடிய ஆள், நல்ல டேலண்டான பையன், நல்லா பரவாயில்ல. பாப்பா இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரணும். சீசா மதிவானன் போன்ற இல்ல அப்படி நம்ம வேணும். அடுத்த ஊருடைய அரசியலும் நீங்க கண்காணிக்கலாம். நம்ம இங்கே வந்து தலைமை பிரேம் ஊரில் இருந்தால் இப்போ ஊருக்கு போயிருக்காப்புல. ஊருக்கு போனால் சரி எங்களுக்கு உண்டான எல்லா ஆளுகளுக்கும் அப்பக்கப்போ லைவ் மெசேஜ் அவங்க பார்த்துட்டு இருப்பாப்புல, உடனே போட்டு விட்டுருவாப்புல. அண்ணன் காணொலியை அடிக்கடி பார்ப்பீங்க? அண்ணனுடைய காணொலியை பார்ப்பீங்களா யூடியூப்ல? ஆமாம். சரி 8 மணிக்கு சாப்பிட்டு வந்தால் இதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். பக்கத்து உள்ள ஆள் என்ன ஒரே இதே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. இந்த நாட்டு பழக்கம் தெரியல அப்படிம்பா அந்த ஆள்கிட்ட. அப்போ அப்படி தான் ஒரு ஆள்கிட்ட சொல்லுது. சந்தோஷம். மாற்றம் இருக்கு, இந்த இருக்கு மாற்றணும். இந்த இடையில கக்கல போய் நேற்று வேற ஒருத்தர் வந்து மீட்டிங் போட்டுக்காம பாருங்க. யாரு இவன்? சின்ன பையன். இவன் வந்தது நமக்கு ஒரு 2% கம்மி தான் ஆகுது. ஆமாம், அது அதை இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். 2வது கமலஹாசன் முழுக்க ஓடிட்டு அதுதான் நம்மளுக்கு. இந்த 26 தேர்தலுக்கு நிற்பாரு. அடுத்தது திமுகவோட கமலஹாசன் மாதிரி இணைஞ்சிடுவாரு. இல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கு நமக்கு இப்படி ஒரு ஆளுல கொண்டு இறக்கி விட்டு வேலை செய்யறாங்க. ஏன்னா 2019 நம்ம வந்து 8% வாக்கு வாங்கியிருக்கோம். அப்பயே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த ஆளு முழுக்க ஓடி அந்த நேரத்துல நம்ம தாமதமா கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுறது. அது போல இப்போ இவன் முழுக்க ஓடுறது இதை மாதிரிதான். அதாவது அது வந்து எல்லாமே தெரியல, ஓட்ட ஆகாதுல்ல. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்ட ஆகாது. விபி சிங் பிரதமர் இருக்கும்போது மாறன் ஆல்ரெடி யாருன்னா வைகோ, கலைஞர் எல்லாரும் இருக்காங்க. வாயிடு தேர்தலில் திருநெல்வேலியில் மீட்டிங் கேட்டீங்களா? அப்போ நான் மீட்டிங் போயிருந்தேன். அந்த காலகட்டத்தில் பாருங்க, அத்தனை பேருக்காக அந்த கூட்டம் கிடையாது. அண்ணா வைகோ பேசுதாரு பற்றிலாம் அதுக்காக வந்துச்சு. நாளடைவில் இந்த பேசுதாள் எவ்வளோ பிராடுக்காரன்னு சொல்லி இன்னைக்கு காணாமல் போச்சு. பற்றிலாம் இதான் வரலாறு. காணாம போயிட்டார்ல, போயிட்டார்ல, எங்க இருக்காருன்னு தெரியல. பற்றிலாம் ஆமா, அதுதான் ஸ்டேஜ் பார்த்து பேசுவார். இந்த சிலர் இருக்குன்னா இதை அனுசரிச்சு இந்த கமிட்டி தான் பேசுவார். இதெல்லாம் நான் வீட்டை விட்டு கிளம்பி ரைட் சைடில் பார்த்தோம்னா
இன்னைக்கு ஏதோ மீட்டிங் உங்களுக்கு எந்த கட்சிக்கு மீட்டிங்காலும் போய் கேட்பேன், யார் என்ன சொல்லுதான் அப்பதான் தெரியும். நமக்கு ஈடுபாடு நம்ம இப்போ நான் அடுத்த ஆள் சொல்லி நம்ம திருந்தக்கூடாது, நம்ம கண்ணூட பார்க்கணும், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நிச்சயம் கேட்கணும். இல்லை நேற்று மாநாட்டில் விஜய் எதுவும் செய்தி எதுவும் சொல்லியிருக்காரா மக்களுக்கு பார்த்தீங்களா? அந்த எந்த விதமான ஒரு நலத்திட்டம் பற்றியோ குறை நேரம் அதெல்லாம் பேசலை. அவர் dialogue பேசிட்டு போனாரு. அவருக்கு நடிப்புக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அதை எப்படி திருப்பி சொல்லுவாரோ அதை தான் அதேதான் பேசிட்டு போனாரு. இப்ப நானும் தேட்டருக்கு போய் நின்று கை தட்டுறானுல ஒரே இடத்துல கை தட்டுறான். இவங்க ஸ்க்ரீன்ல பார்த்தாங்க, இப்ப நேர்ல பாக்குறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணு இல்லை. அதெல்லாம் ஓட் ஆகும். அதெல்லாம் அவனும் தான் என்ட்ரன்ஸ் என்ட்ரி பாட்டெல்லாம் போட்டு அடுத்த நாங்கள் தான் 2026 முதலமைச்சர்னு சொல்கிறாங்களே. சொல்லுவாங்க. சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இதில் என்னென்ன இருக்கு, யாரும் சொல்லலாம் நான் தான் அடுத்த முதல்வன், நான் தான் அடுத்த முதல்வன். மக்கள் மனசுக்குள்ளார போகணும், மக்கள் வாக்கு செலுத்தணும். அதுக்கப்புறம் தான் அது 10-15 வருஷமாக அந்த மண் மலை மக்கள் என்னவே இருக்கிற அண்ணன் சீமானுக்கே 8% வாக்கு தான் கொடுத்துருக்காங்க. சினிமா நடிச்சுட்டு கேரவனில் உட்காந்துருந்து வந்து கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே முதல்வர் நாற்காலிக்கு போனால் எவனாவது கூடுவானா? இப்போ அந்த நேற்று வந்த அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களே முக்கால்வாசி பேர் வாக்குரிமை இல்லாதவங்க தான். ஆமாம், வாக்குரிமை இல்லாதவங்க வந்தவங்க அந்த கேட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு இது வந்து ஒரு போராளியை பார்க்கறதுக்கு வருமா? அந்த மாதிரி கூட்டம் வராது. ஏன்னா போராளியை பார்க்கறதுக்கு வர கூட்டம் கட்டுக்கோப்பாக இருக்கும். நடிகர் அந்த மோகத்தில் வர கூட்டம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பின்னடைவு என்ன? கமலஹாசன் மாதிரி சிந்தனை இவ்வளவுதான் இருக்காங்க, பெரிய வயசுல ஒரு பின்னடைவு, அவ்வளோதான். மற்றபடி இதனால விஜய்க்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்க நல்ல விழிப்புணர்வு என்னென்ன சொல்லியா, இப்போ பாரிவேந்தர் காலேஜ் SRM அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் தலைவர் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அப்போ அவங்களாம் எந்த மாதிரி பேசுனாங்க?